ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 129ங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் டே வச்சதும் போதும் நம்மளே போட்டு உசுரை வாங்குற மாதிரி இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா சோத்தை போட்டு அமுச்சிடுவேன் எப்போதும் ஸ்கூலுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் தோசை சுட்டு கேட்டாங்க. சரின்னு சொல்லி நம்ம தோசை சுட்டு கொடுத்தேன் என் பொண்ணுக்கு. அவள் பேசாமல் சாப்பிட்டு போயிட்டேன், என் ஹஸ்பண்டும் பேசாமல் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் பெற்று போட்டிருக்கேன் பாருங்க ஒன்று, அது சும்மா என்னை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பொடி தோசை, ஒரு ஆனியன் தோசை, ஒரு ரோஸ்ட்டு, ஒரு கீ ரோஸ்ட்டு, ஒரு முட்டை தோசை அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கான். மரியாதையாக போடுற 4 தோசை திருப்பிட்டு எழுந்துச்சு போகிறேன். இனிமேல் ஏதாச்சும் கேட்டேன் மூஞ்சிலே சூடு வச்சுருவேன் அப்படின்னேன். அப்புறம் சும்மா அதாம்மா சாப்பிட்டுட்டே இருக்கிற பிள்ளைய போய் திட்டிகிட்டே இருக்கியம்மா அப்படின்னா, என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் திட்டிகிட்டே இருக்க மாட்டாங்களாடா அப்படின்னேன். அப்புறம் ஒரு வழியாக வந்து மீன் குழம்பு மதியானத்துக்கு வச்சு முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே என் பொண்ணு இந்த பாப்கார்ன் பேக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தா. அம்மாம்மா நீ தயவுசெய்து செய்யவே, நான் போன வாட்டி ஒன்று செஞ்சு தான் இப்போ சட்டியை வந்து வீணாக்கி வச்சுட்டிங்க, புது பாத்திரத்தை, அதனால் நானே செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு செஞ்சு கொடுத்தேங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் வந்து என் பொண்ணுக்கு வந்து கீபோர்டு நல்லா வாசிக்க வருதுன்னு சொன்னதும் போதும் ஆனாவுன்னா அந்த கீபோர்டை தூக்கி வச்சுக்கிறாங்க. என்னமோ படிப்பு மட்டும் தான் வர மாட்டேங்குது, மற்றது எல்லாமே என் பொண்ணுக்கு சூப்பராக வருது. டான்ஸில் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சூப்பராக டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி மாஸ்டர் ரொம்ப பாராட்டினாரு. ஆடிக்கிட்டே இருக்கிறா. கீபோர்ட் மாஸ்டர் எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிட்டமா அப்படின்னு அவர் சொன்னதும் போது இந்த